ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரமாக இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் எல்லா இடத்துலையுமே இந்த விஜே கௌசி அக்கா வந்து கத்தி பேசிகிட்ருக்கு. ஒரு அறக்கட்டளை நிறுவனன்ற பேரில் பணம் ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லை, அந்த அக்கா மேலேயே வந்து தப்பாக இருந்தால் கூட, அந்த அக்காவே தப்பு பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அது அவங்க பர்சனல், புரியுதுங்களா? அந்த அண்ணன் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்காரு, அவங்க எத்தனை பேரை வச்சுருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும், நான் நிரூபிக்கவான்னு சொல்லிட்டு அந்த அக்கா நிரூபிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் தப்பு பண்ணீங்க, பில்லு கேட்டாங்க, சரியான ரெசிப்ட் தரல, உங்களோட என்ஜிஓ வந்து சரியான ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. ஒரு பொண்ணை வந்து ஈஸியாக டாமினேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, அவள் நடத்த சரியில்லை, அது அவள் பர்சனல், அது அவள் விருப்பம், அவள் எப்படின்னா போகிறா. உனக்கு என்ன? நீ 4 பேருக்கு நல்லது பண்ணணுன்னு சொல்லிட்டு வந்தினா 4 பேருக்கு அழகாக நல்லது பண்ணிட்டு போகணும். ஊரை ஏமாற்றி சாப்பிடக்கூடாது. 100 ரூபா தராங்களா, அதில் 2 ரூபா நம்ம எடுத்துக்கணும். எதுக்குன்னா அவசரத்துக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்காக தான். நீ அந்த 100 ரூபாயிலேருந்து 2 ரூபா அவங்களுக்கு செலவு பண்ணிட்டு மிச்சம் 98 ரூபா நீ எடுத்துக்கூடாது. அது தப்பு. இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா, என்னால் தான் உனக்கு ட்ரஸ்ட்டுக்கு காசு வந்துச்சு, அந்த ட்ரஸ்ட்லேருந்து எனக்கு கணக்கு கேட்குறாங்க, எனக்கு காசு அனுப்பிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கணக்கை சொல்லிட்டு போய் நீ உண்மையானவன் தான் இருந்தா, அவங்க 10 பேர்னா வச்சுக்கிறாங்க, 20 பேர்னா வச்சுருக்காங்க, அது அவங்க சௌகரியம், அவங்க விருப்பம், அது அவங்களோட இஷ்டம். நீ எதுக்கு அவங்க நடத்திய பேசுவ? தைரியமான ஆளாக இருந்தீன்னா அந்த அக்கா சொல்கிற கணக்கை காமி, இல்லைன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கோ. அதை விட்டுட்டு வெட்டிடுவேன், குத்திடுவேன், நீ அவனை வச்சுருக்க இவனை வச்சுருக்க, இதெல்லாம் நீ பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க இப்போ கூட உன் நடத்தியை பற்றி பேசலை, புரியுதா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த என்ஜிஓ வச்சுருக்கவங்களுக்கு தெரியல. இந்த வீடியோவை அந்த என்ஜிஓ வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா காரி மூஞ்சில் துப்புற மாதிரி யாராக இருந்தாலும் கேளுங்க. அவர் வீடு கட்டுறாராம். அந்த வீடு கட்டுற அழகை வந்து நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் போடணுன்னு அவசியம் கிடையாது. அவர் வீடு கட்டுற அழகு வந்து அந்த அக்கா சொன்ன மாதிரி ஒரு காற்றச்சாலே பறந்து ஊந்துரும் போல இருக்குது. ஐ மீன் ஒரு நல்ல ஒரு மழை, செம்மையான மழை வருது, அந்த மழையில் அந்த வீடு நிற்காது. இதெல்லாம் வந்து வீடு கட்டி தராங்க பார்த்தீங்களா, வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே, அவங்களுக்கு கூட தெரில. எப்பா எங்களுக்கு இவ்வளோ காசு அமைச்சிருப்பாங்களே, கொஞ்சம் நல்லா கட்டி கொடுப்பான்னு அவனுக்கு கேட்கறதுக்கும் அவங்களுக்கு அறிகதை கிடையாது. அந்த அக்காவே தான் அந்த அம்மாவும் போட்டு திட்டுது, நாங்கள் இருக்கிறதா சாகுறதா அப்படின்ட்டு. இப்போது ஒரு வீடியோ போட்டிருக்காரு, விஷத்தை வாங்கி கொடுத்துருக்கேன், நாங்களே குடிச்சிட்டு செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஏன் வாங்கி தரணும்? நீ தான் ஊர் ஃபுல்லாக ஏமாற்றி காசு வாங்கி வச்சுன்னுக்கியே, வாங்கி குடிச்சிட்டு கம்முன்னு படு. ஒரு பொது சேவை செய்ய வந்தோன்னா 4 நல்லது எல்லாருக்குமே பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அதில் வரணும். அதை விட்டுட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு நம்ம வரக்கூடாது. அது ரொம்ப தப்பு. இது எப்போ அவங்களுக்கு புரிய போகுதுன்னு தெரில. அந்த அக்காவும் நானும் பார்த்துட்ருக்கேன், ஒரு வாரமாக மாஞ்சி போட்டு மெசேஜ். அது கேட்குறது என்ன, நம்ம வந்து என்னோடய மூலயமா உங்களுக்கு காசு வந்தது, என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே என்கிட்ட கணக்கு கேட்குறாங்க. இது வந்து அவங்க எதுக்காக கேட்பாங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்ம இருக்கிறோம், நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டுற டைமில் இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நம்ம வந்து டொனேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஜிஎஸ்டி கட்டும் போதோ இல்லை டேக்ஸ்லேருந்தோ ஒரு அமௌண்ட் வந்து டிடக்ஷன் ஆகும். இந்த பில்லை வச்சு அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்த காசு வேஸ்ட்டாக செலவு பண்ணுற காசு தான் அவங்க வந்து உங்கள் ஒரு என்ஜிஓ கொடுத்துருப்பாங்க. அவங்க அதனால் அந்த அக்கா கிட்டே கேட்குறாங்க போல இருக்குது, நாங்கள் வந்து இந்த காசு கொடுத்துருக்கோம், இதுக்கான கரெக்டான பில்லு இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போது அந்த அண்ணன் வந்து வச்சுருக்க அறக்கட்டளை நிலையம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா அந்த பில்லு வந்து கண்டிப்பாக கிளைம் ஆகும், கிளைம் ஆகாமல் இருக்காது. அதுக்காக தான் இந்த அக்கா வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டது, அது இவ்வளோ பெருசாக போய் நிற்கிது. அப்போ அவங்க மேலே தப்பு இருக்குது. இதை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தயவுசெய்து அவன் பண்ணுறான் பாருங்க, செருப்பு எடுத்து அடிங்கன்ற. நான் எதுக்கு சும்மா இருக்கீங்க? நம்மளே கூட ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நம்ம காசு கொடுத்துருப்போம். அது வந்து எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதிரி பொய்யான விளம்பரத்தை நம்பி யாரும் எதுவும் காசு கொடுக்காதீங்க. எவ்வளவோ முதியோர் இல்லம் இருக்குது, ஊனமுற்றோர் இல்லம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. கோயிலுக்கு கூட செலவு பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான். எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, நிறைய பணக்காரங்கள்லாம் இருக்கீங்க, செய்யணும்னு ஆசைப்படுறவங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பாத்ரூம் சரியில்லாத இடத்துல போய் ஒரு பாத்ரூம் சரி பண்ணி கொடுங்க. குடிக்க தண்ணி இல்லாத இருக்காங்க நிறைய ஸ்கூலில், அந்த மாதிரி தண்ணி ஏற்படும். ரொம்ப கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம்தான். ஸ்கூலுக்கு பசங்க போயிட்டு வர்றதுக்கு கூட வந்து வசதி இல்லாமலாம் இருக்குது. அதுக்கு மாதத்துக்கு ஒரு ஆட்டோவோ 2 ஆட்டோவோ வைங்க, அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணலாம். இவங்களுக்காக இவங்க கையில் கொடுத்து நம்ம ஏமாறதுக்கு நம்ம அந்த மாதிரியே கொடுத்துடலாம். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. விஜய் அக்கா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து ஒரு வாரமாக ரொம்ப டிப்ரெஷனில் பேசி போட்டிருக்கீங்க. இதுங்களால் வந்து நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ.